ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். லீடர் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ. லெஜண்ட் சரவணா நடித்துள்ள லீடர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதனுடைய விமர்சனங்கள் எப்படி வந்திருக்கு, மக்களுடைய என்ன எதிர்பார்த்துருக்காங்க, அதை ஃபுல்ஃபில் பண்ணாங்களா இல்லையான்றதை பார்க்கலாம். சென்னையில் உருவாகி இருக்கக்கூடிய புதிய ஆக்ஷன் திரைப்படம் தான் லீடர். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஏப்ரல் 3ஆம் தேதி திரையரங்கில் வந்து வெளியே இருக்குது. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா துரை செந்தில்குமார் வந்து இயக்கியிருக்கிறார். அவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. கருடன் படத்துடைய வெற்றிக்கு பிறகு அவர் இயக்கும் இந்த படம் இது ரசிகர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். சரி, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா லெஜண்ட் சரவணன் அவர்கள் கதாபாத்திரத்தை வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தயாரிப்பாளராகவும் செயல்பட்டிருக்கிறாரு. லெஜண்ட் சரவணன் வந்து லெஜண்ட் படத்திற்கு பிறகு மீண்டும் திரையில் தோன்ற படம் இதுதான். இதனால் அவரது ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் ஆர்வமாக வந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இயக்குனர் துரை செந்தில்குமார் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள்ட்ட வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கிறாரு. தனது பயணத்தை வந்து அவர்கிட்ட தொடங்கி தான் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு. பின்னர் வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த வந்து எதிர்நீச்சல், காக்கி சட்டை, தனுஷ் நடித்த கொடி, பட்டாஸ் மற்றும் சூரி நடித்த கருடன் போன்ற பல வெற்றி படங்களையும் வந்து இயக்கியிருக்கிறாரு. இந்த விடுதலை படத்தில் ஒரு சில பாகங்களில் வந்து பார்த்திங்கன்னா இணை இயக்குனராகவும் பணியாற்றியிருக்கிறாரு. சரி, லீடர் படத்தோட டீசர் மற்றும் ட்ரெய்லர் வெளியாகிய நிலையில் அதில் இடம்பெற்றுள்ள அதிரடியான ஆக்ஷன் காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. இந்த படம் முழுக்க ஆக்ஷன் வந்து மையமாக வச்சு எடுக்கப்படக்கூடிய படம் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த நிலையில் படத்தை முன்னதாகவே பார்த்த வெற்றிமாறன் மற்றும் தனுஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டியிருக்கதா சொல்கிறாங்க. குறிப்பாக மிகைப்படுத்தப்படாத காட்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகள் இல்லாமல் நம்பகத்தகுந்தமான திரைக்கதையுடன் படம் உருவாக்கப்பட்டது சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி 2 ஜாம்பவான்களிடத்துக்கு முன்கூட்டியே பாசிட்டிவ் விமர்சனம் கொடுத்திருப்பதால் படக்குழு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. மேலும் இந்த படத்துக்கு இசையமைத்துறை ஜிப்ரான் கூட வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் நேரடியாக கூப்பிட்டு தனது பாராட்டுகளை வந்து தெரிவிச்சுக்கிறார். அதன் படத்துடைய காட்சிகள் மற்றும் நீண்ட நேரம் பாராட்டியதாக தகவல் வந்து வெளியேற்றிருக்காங்க. படத்துடைய ப்ரமோஷன் பணிகளுக்கு தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சமூக வலைதளங்கள் மற்றும் மீடியா நிகழ்ச்சிகள் மூலம் படக்குழு ரசிகர்களை சென்றடைய முயற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. படத்தினுடைய பின்னணி இசை மற்றும் சண்டை காட்சிகள் ரசிகர்களை கம்பல்சரி கவருன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. திரையரங்கு அனுபவம் வித்தியாசமாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுது. மொத்தத்தில் லீடன்ற திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன், உணர்ச்சி மற்றும் சமூக கருத்துக்களை இணைக்கும் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. முன்னணி சினிமா பிரபலங்கள் பாராட்டும் டீசர் ட்ரெய்லர் வரவேற்பு காரணமாக இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நல்ல வசூல் சாதிக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. லீடர் படத்தோட சமூக மற்றும் அரசியல் பின்னாடி இடம்பெற்றதா சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படி என்ன சொல்லியிருக்காங்க, பின்னல் என்ன நடந்துருக்கு அப்படின்னா, மக்கள் நலன் தலைமையில் பொறுப்பு போன்ற கருத்துக்களை ஆக்ஷன் கதைக்குள்ளே இணைச்சிருக்கிறதா தகவல் வந்து வெளியாயிருக்கு. இதனால் இந்த படம் வெறும் ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லை, ஒரு மெசேஜ் கொண்ட திரைப்படமாகவும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படத்தோட இதை பற்றி டீட்டெயிலாக ரிவீல் பண்ணல. ஹிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. படத்தை பாருங்கள், உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். லெஜண்ட் சரவணாவை வந்து நம்ம திரையில் போய் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.